செய்ய போற? இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறேன்பா. மஷ்ரூம் பிரியாணியா? ஆமாம்பா, மஷ்ரூம். ஓகே ஓகே. இப்போ பாத்திரம் வச்சுக்கிறேன்பா. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன்பா. நெய்யா? ஆமாம்பா. வச்சுக்கிறோமா? மஷ்ரூம் கடால் போட்டு வதக்கி எடுத்துக்க. எண்ணெயில் வதக்கணும்னா கிரிப்ஸியாக இருக்கும், இல்லைன்னா நச்சுக்குன்னா. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளா? ஆமாம். வெறி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். காஷ்மீரி சில்லியா? இஞ்சி பூண்டு போட்டு லைட்டாக வதக்கலாமா? எண்ணெய் காஞ்சிச்சுமா? இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கருப்பு ஏலக்காய்மா, இதில் போடலாம். மராட்டி மூக்கு எல்லாம். மராட்டி மூக்கு. இப்போ வெங்காயம் 4 பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் 2 புதினா போடுறோங்க. கொஞ்சம் புதினா போட்டுக்கிறோம்பா. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனா? இப்போ நல்லா வதக்கிச்சுப்பா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கல் உப்புப்பா. கல் உப்பு. மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு மிளகாய். புதினா கொத்தமல்லி போட்டுக்கிட்டா. புதினா கொத்தமல்லியா? ஆமாங்க. மஷ்ரூம் வதக்கி வச்சுருக்காங்கப்பா, அதை போட்டுக்கணும். வதக்கிய மஷ்ரூம் காளான். தயிர் போட்டுக்கலாம். தயிர் இப்போ வதங்கட்டும்பா. இப்போ மூடி வைக்கணுமா? இப்போ நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றணுமா? ஆமாம். இப்போ 1.5 கிளாஸ் அரிசி போட்டுக்கிறேன். இப்போது 3 கிளாஸ். 3 கிளாஸ் இல்லை, 1.5 கிளாஸ் பாசுமதிக்கு 3 கிளாஸ். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5பா. இதுக்கு வந்து 1/2 கிளாஸ்க்கு வந்து 3/4 ஊற்றணும். மஷ்ரூம் வேக வச்சுருந்தோம்ல, வதக்கி வச்சுருந்தா அந்த தண்ணி பாரு. மூடிடலாம். கொதிக்குதுப்பா. தண்ணி கொதிக்குதா? இப்போ பாஸ்மதி ரைஸ் போட்டுடலாம். பாசுமதி ரைஸ்
அரிசியில் போட்டுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம்ப்பா. தண்ணியெலாம் வற்றிச்சுப்பா. இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸா? எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு தம் போட்டுடலாம்ப்பா. தம் போடணுமா? ஓகே. மூடிடலாம்ப்பா. ஓ, தவா வச்சு தவாக்கு மேலே பர்த்தன் வச்சாச்சு. பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு. இது மேலே இது வெயிட். ஓ, இப்போ தம் ஆகுது. ஓகே. இப்போ டம் போட்டாச்சுப்பா. 20 நிமிஷம் சிம்மிலே வேகணும்பா. 20 நிமிஷம்? ஆமாம்பா. ஓகே ஓகே. இப்போ ஆயிடுச்சுப்பா 20 நிமிஷம். இப்போ டம் எடுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆமாம்பா. பாருப்பா எவ்வளோ பலன்னு இருக்கு. அடியை பிடிக்கல. காளான் பிரியாணி தயார். மஷ்ரூம் பிரியாணி தயார்.